என்ன உத்தரா செய்கிற ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கிற. யாருக்கு தைக்கிற? ஆயாவுக்கு தைக்கிறேங்க. எனக்கு கூட தைச்சிருவேன். ஆயாவுக்கு தைக்கிறேன். நல்லா இருக்கா போட்டு பார்த்தாதான் தெரியும். ஷோல்டர் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாட்டேங்குது. துணி பத்தலை. அப்படி இல்லை, உனக்கே தைச்சி பழக்கப்படுத்தாது. எல்லாத்துக்கும் தைச்சி கொடுத்து பழக்கப்படுத்து. அப்போ தான் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும். உனக்கு வந்து வயசு பிள்ளைங்களுக்கு கூட ஜாக்கெட் தைச்சி கொடுத்துடலாம். வயசானவங்களுக்கு தான் ஜாக்கெட் தைக்க முடியாது. ஏன்? அவங்க தான் இங்கே இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு வந்து உங்கள் ஆயாவுக்கு ஆல்ரெடி தைச்சி கொடுத்துருக்கியா? அவங்க டவுன்ஷிப்ல தைச்சிட்டு வர்றதே வந்து குறை சொல்ற ஆளு. நான் எந்த மூளை? ஓ, நீ தான் பெரிய டைலர் ஆகிட்டே. அப்படியெல்லாம் இல்லை. யார் சொன்னது உங்களுக்கு? இனிமேல் உனக்கு பார்ட் டைம் ஜாப் இதுதான். வீட்டில் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்க அப்பப்பெல்லாம் ட்ரெஸ் தைக்க வேணாம். இனிமேல் துவாரகேஷுக்கு ரக்ஷன்லாம் ட்ரெஸ்ஸை தைக்க கற்றுக்கோ. அண்ணா அவனை வந்து தைச்சி கொடுக்கணும்ல. எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? என்ன சொல்கிற? இது ப்ளவுஸ் தைக்கிறதோட சட்டை தைக்கிறது கஷ்டமா? பொதுவாக துணி தைக்கிறதே கஷ்டம்ன்றான். அதெல்லாம் கரெக்டாக 1 இன்ச்சு அளவு மாறினாலும் ப்ளவுஸே வீணாயிடும். ஓ அப்படியா? சரி சரி சரி. உனக்கு கரெக்டாக தைக்க கற்றுக்கிட்டியா? ஏன் எனக்கு கரெக்டாக. எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருப்ப நீ இது வரைக்கும்? 2 3 4 4 1 5 6 7 7வது ப்ளவுஸ் நினைக்கிறேன். 7வது ப்ளவுஸ் தைக்கிற. இப்போ எத்தனை மாதமா நீ கிளாஸ் போகிற? 3 மாதமா போகிறேன் கிளாஸ். 3 மாதமா போகிற. ஃபுல்லாக கற்றுக்கிட்டியா? எல்லாமே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டியா? ஏலேருந்து Z வரையும் தெரியும். ஏலேருந்து Z வரைக்கும் தெரியாது. அப்புறம் B வரைக்கும் தான் தெரியுமா? ஏலேருந்து B வரையும் தான் தெரியுமா? யார் சொல்கிறது அது மாதிரின்னு? இப்போ எப்படி இந்த மாதத்தோட நின்றுவியா இல்லை போவியா? உனக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கா வச்சு கற்றுக்கோ. சரியா? அப்புறம் வேறு பூ வேறு இனிமேல் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க உனக்கு கட்டுறதுக்கு. இனிமேல் டெய்லியும் பூ வரும். எங்கள் அம்மா கேட்குறாங்க பூ கட்ட சொல்லு, எதுக்கு தையல் கிளாஸ் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை கட்டுக்குள்ள போட்டால் எடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்களா? கரெக்டு தான். ஆனால் அவங்க தான் இதெல்லாம் எதுக்கு எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? வேஸ்ட்டுலாம் கிடையாதுங்க. கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். நீ கற்றுக்கிட்டே உனக்கு எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கு? இன்னும் 4-5 ஜாக்கெட் போகணும். இன்னும் 4-5 ஜாக்கெட் போகணும். சரி, ஒரு நாள் கட் பண்ணுறது வீடியோ எடு. நான் நல்லா கற்றுட்டு சொல்கிறேன். நான் ஜாக்கெட்டு போட்டு பார்த்துட்டு சொல்லிட்டோம். வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஆயா தான் டெஸ்டா? சரி சரி. உனக்கு இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ஆயாவுக்கு கொடுத்து ட்ரையல் பார்க்குறேன். அவங்க ஒன்றும் கொடுக்கல, எல்லாம் நான் தான் போட்டு தைக்கிறேன். அதுக்கே தான் 1008 குறை சொல்லுவாங்க. அளவு ஜாக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓ, அதுக்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி சரி. ஆனால் ஒன்னால ஒருத்தவங்க ரொம்ப லாஸ் ஆவாங்க. ஏன்? ஒருத்தவங்க ஏன்னா நீ டெய்லியும் அவங்கள்ட்ட ஜாக்கெட் தைக்கிற, மாதத்தில் எப்படி 4 டைம் 5 டைம் கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வருமானம் போச்சு இல்லை? இருந்தாலும் கஸ்டமர் ஒரு கஸ்டமர் இல்லை, அடிக்கடி கொடுக்குற கஸ்டமர் ஆச்சு நீனு. ஏன்னா எப்பயோ ஒரு டைம் கொடுக்குற கஸ்டமரா? சரி முடிஞ்சிச்சா வேலை? சரி, நைட்டுக்கு என்ன சாப்பாடு? நம்ம வீட்டில் எப்பயும் போல தக்காளி சட்னி, முட்டை தோசை. முட்டை தோசையா? எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு. ஆம்லேட்லாம் இல்லை யாருக்கும். ஏன்? எல்லாருக்கும் சோறுலாம் இல்லை. சரி. மணி என்ன தெரியுமா? மணி என்ன ஆகுது? மணி 10:30 ஆகுது. நான் போய் கடையை கட்டிட்டு வரேன். எல்லா வேலையும் ஃபினிஷிங்கா? காட்டவே இல்லையே. எங்கே கட்டு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சா? கொக்கி கட்டணும்.
கொக்கி கட்டினா முடிஞ்சிச்சா? இது கடையில் கொடுத்தச்சா எவ்வளோ? 200 ரூபாவா? 100 ரூபா. 100 ரூபா கம்மியாக சொல்கிற? சாதா ஜாக்கெட் தானே, துணி பத்தல. இது வந்து ஒரு விசேஷத்துல வச்சு கொடுத்த துணி. ஓ, அப்புறம் அதை வந்து அவங்களுக்கு தச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தச்சேன். உனக்கு இந்த மிஷின் செட் ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டு யோசனை பண்ணியா ரொம்ப பெருசாக இருக்குது, அங்கே சின்னதில் தைச்சேன், இப்போ இது பெருசாக இருக்குன்னு. எப்பயுமே உத்ரா ஒரு மிஷினை வந்து என்னது ஒரு செயலை வந்து திரும்ப திரும்ப செயலை தான் அது பழக்கத்துக்கு வரும். அந்த மாதிரி வந்து நீ திரும்ப திரும்ப அந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ இது உனக்கு பழக்கத்துக்கு வந்துருச்சு. என்ன சொல்கிற? கரெக்டு தானா? கரெக்டாங்க. சின்னோண்டு இருக்குல்ல ஜாக்கெட்டு. ஆமாம், உன்னோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் இருக்குது. ஆயா ஒல்லியாக இருப்பாங்க, நீ பாடியாக இருக்கிற, அதான் வித்தியாசம். ரவுண்டு இருக்கு ஜாக்கெட். அவங்க அளவு ஜாக்கெட்டே அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவனை வச்சு கல்படுத்து, இதை வந்து சாமி படத்திட்ட வச்சு கல்பனை கொடுத்து அப்படி கிடையாது. அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட கொடு. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு வேலையை வந்து அப்படி இல்லை உத்ரா, எப்பயுமே வந்து ஒரு வேலையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். பார்க்குறவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கோ, நம்ம கஷ்டப்பட்டு தைப்போம், அதை வந்து யாராவது குறை சொல்லிட்டா வச்சுக்கலாம். இதுன்னு இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் குறை சொல்லிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா வந்து உனக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த இடத்துல. வந்து சந்தோஷம்தான் வரும். இது ஒரே ஒரு பிரச்சனைனா ஷோல்டர் கொஞ்சம் ஒரு இன்ச்சு சின்னதாக இருக்குது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ பயமாக இருக்குது. அதுக்கு நீ அளவு பார்த்துட்டு பத்தலைன்னா வேறு ப்ளவுஸ் போட்டுக்கலாம். துணி பத்தலையா? கரெக்டாக இருக்குது. என்ன பார்க்குற? அளவு பார்க்குறியா? அளவு பார்த்துட்டு. சரி, ஓகே, நீ அளவு பார்த்துட்டு சாப்பாடு ரெடி பண்ண, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஓகேவா? ஓகே, பாய்.